தினமலர் மற்றும் சத்யா இணைந்து வழங்கும் ஸ்மார்ட் ஷாப்பர்ஸ் எக்ஸ்போ ஆகஸ்ட் 1 முதல் 4 வரை YMCA மைதானம், நந்தனம், சென்னை. அனைவரும் வருக. தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. கடந்த 21ஆம் தேதி வாக்கிங் சென்ற முதல்வர் ஸ்டாலினுக்கு திடீரென தலை சுற்றியதால் சென்னையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அட்மிட் ஆனார். தொடர் வெளியூர் பயணங்கள், ரோட் ஷோ நிகழ்வுகளில் பங்கேற்றது, சரியாக சாப்பிடாததும் தான் தலை சுற்றலுக்கு காரணம் என தெரிய வந்தது. ஒரு வாரம் மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற்ற ஸ்டாலின் உடல்நலம் தேறிய பிறகு கடந்த 27ஆம் தேதி டிஸ்சார்ஜ் ஆனார். டிஸ்சார்ஜ் ஆன பிறகு வீட்டில் 3 நாள் ஓய்வெடுத்த ஸ்டாலின் 10 நாட்களுக்கு பிறகு இன்று தலைமை செயலகம் சென்றார். அதற்கு முன்னதாக சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள முதல்வர் ஸ்டாலினை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இன்று காலை திடீரென சந்தித்தார். உடல்நலம் எப்படி இருக்கிறது என ஸ்டாலினிடம் விசாரித்தார். ஸ்டாலின் சகோதரர் முத்து மறைவுக்கும் பிரேமலதா இரங்கல் தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது ஸ்டாலின் மனைவி துர்கா, துணை முதல்வர் உதயநிதி, தேமுதிக நிர்வாகிகள் சுதேஷ், பார்த்தசாரதி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். 2024 பார்லிமெண்ட் தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் தேமுதிக இடம்பெற்றிருந்தது. 5 தொகுதிகளில் போட்டியிட்டு அத்தனையிலும் தோற்றது. பார்லிமெண்ட் தேர்தல் முடிந்து சில மாதங்கள் கடந்த நிலையில் ஒரு ராஜ்யசபா சீட் தருவதாக அதிமுக உறுதியளித்தது. அதன்படி சீட் தர வேண்டும் என பிரேமலதா கேட்டார். அப்படி நாங்கள் உறுதி அளிக்கவில்லை என சொல்லி எடப்பாடி பழனிசாமி சீட் தர மறுத்தார். இதனால் தேமுதிக, அதிமுக இடையிலான உறவு பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சரியான நேரத்தில் கூட்டணியை அறிவிப்போம் என பிரேமலதா தொடர்ந்து கூறி வருகிறார். அதிமுக கூட்டணிக்கு தேமுதிகவை இழுத்து பலமான கூட்டணி அமைக்க பாஜக தலைவர்களும் முயற்சித்து வருகின்றனர். ஆனால் யாருக்குமே பிடிகொடுக்காமல் இருந்த பிரேமலதா இன்று திடீரென ஸ்டாலினை சந்தித்து பேசியது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சந்திப்பின் போது சட்டசபை தேர்தல் கூட்டணி குறித்து இருவரும் நிச்சயம் பேசியிருப்பார்கள் என திமுக, தேமுதிக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.